வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தீபம் நான் பார்த்து சாரதி அவர்கள் எழுதிய துளசி மாடம் அத்தியாயம் 16. இறைமுடைமணி அவர்களை தம்முடைய புது கடைக்கு வரவேற்று உட்கார வைத்து சந்தனம் கல்கண்டு கொடுத்தார். சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு அவர்கள் புறப்படுவதற்கு முன், கொஞ்சம் இப்படி வரியா விஸ்வேஸ்வரன், உங்ககிட்ட ஒரு நிமிஷம் தனியாக பேசணும் என்று சர்மாவை கூப்பிட்டார் இறைமுடிமணி. ஷர்மா எழுந்திருந்து இறைமுடைமணியோடு சென்றார். கடைக்கு வலது பக்கம் காலியாயிருந்த புல்தரையில் நின்று கொண்டு அவர்கள் இருவரும் பேசினார்கள். அகமத் அலி பாய்க்கு நீ இந்த இடத்தை விடலைங்கிற கோபத்திலே அந்த சீமாவையன் ஊர் பூரா துஷ்பிரச்சாரம் பண்ணியிருக்கான். நான் ஏதோ அக்ரஹாரத்துவாசிகளை சண்டைக்கு இழுக்கிறதுக்காகத்தான் இங்கே கடை போட்டிருக்கேனாம். என் கடையிலே அக்ரஹாரத்து ஆளுங்க வாரம் சாமான் சுட்டு வாங்கப்படாதுன்னு வேற இந்த ஊர் பூரா பிரச்சாரம் பண்ணியிருக்கான் அந்த ஆள். நான் நல்லவனுக்கு நல்லவன், பொல்லாதவனுக்கு பொல்லாதவன். வியாபாரத்துக்காக கொள்கையை காத்திலே பறக்க விடுற ஆள் நான் இல்லை. அதே சமயத்திலே கடைக்கு வியாபாரத்துக்கு வர்றவங்க தலைமையிலே எல்லாம் மறிப்பெடுத்து போய் வலிந்து என் கொள்கையை திணிக்கிறவனும் இல்லை. வியாபாரத்தை எப்படி நியாயமாக வளர்க்கணுங்கிறது எனக்கு தெரியும். 1000 சீமா வயிறு வந்தாலும் என்னை ஒன்றும் பண்ணிட முடியாது. அதெல்லாம் சரிதான் தேசிக்காமணி, உன் உரிமையிலே நான் தலையிடுறேன்னு தப்பாக நினச்சிக்காதே. இந்த இடமும் மடத்துக்கு சொந்தம். சூழ்நிலையும் முழுக்க முழுக்க தெய்வ பக்தியுள்ள மனுஷாளுது. இங்கே நடத்து போகிற ஒரு பலசரக்கு கடைக்கு இந்த பேர், இந்த படம் எல்லாம் ஒரு விதத்திலே பெரிய இடைஞ்சலாக இருக்கும்னு படலையா உனக்கு? இடைஞ்சலாக இருந்தால் இருக்கட்டும்பா. அதுக்காக ஒவ்வொரு இடத்திலே நடக்கிற கடைக்கும் ஒவ்வொரு வேஷம் போடுற ஆளு நான் இல்லை. வியாபார நஷ்டத்தை விட கொள்கை நஷ்டத்தை பெருசாக மதிக்கிறவன் நான். ஆவேசமாக இதை சொன்னார் இறைமுடிமணி. இறைமுடிமணியின் அந்த ஒருமைப்பாடு, கள்ளங்கபடமில்லாத கொள்கை பிடிவாதம் எல்லாமே சர்மாவுக்கு பிடித்திருந்தாலும் சீமாவையரின் எதிர்ப்பில் சில கலகங்கள் இன்றோ நாளையோ அங்கே விளையக்கூடும் என்று எதிர்பார்த்தார் அவர். நீ சொல்கிறது நியாயம்தான் தேசிகாமணி. உன் கொள்கையை நீ விரும்புகிற படத்தை உன்னோட வியாபார ஸ்தலத்திலே நீ வச்சுக்கிறது எந்த விதத்திலையும் தப்பில்லை. சீமாவையர் பண்ணுற வம்பை பற்றி நீ என்கிட்ட சொல்ல வந்ததாலே உன் சிநேகிதன்கிற முறையிலே உனக்கு என் யோசனையை சொன்னேன், அவ்வளவுதான். உன்னை நான் எதுவும் வற்புறுத்தர் தான் நீ நினச்சிக்க வேண்டாம். நீ இஷ்டப்படுறபடி உன் கடையை நடத்த உனக்கு உரிமை இருக்குது. என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதை உங்ககிட்ட சொல்லிடம்னு தான் இதை சொன்னேன் என்று கூறி அந்த உரையாடலுக்கு அத்தோடு முற்றுப்புள்ளி வைத்தார் இறைமுடிமணி. அப்போது அவரை போலவே கருஞ்சட்டை அணிந்த நண்பர்கள் 4-5 பேர் கடைக்கு வருவே அவர்களை வரவேற்று பேசி உபசரித்து அனுப்பிவிட்டு மறுபடியும் இறைமுடிமணி சர்மா நின்று கொண்டிருந்த புல்தரைக்கு திரும்பி வந்தார். நீ மட்டும் வந்து தலையை காட்டிட்டு போயிடாம தம்பியையும் இந்த பிரெஞ்சு பெண்ணையும் உன் கூட கூட்டியாந்ததிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி விஸ்வேஸ்வரன். நானே கண்டிப்பாக எல்லோரும் வரணும்னு தான் நேரே வந்து சொல்லி போட்டு வந்தேன். சிறிது நேரம் மௌனத்துக்கு பின் சீமாவையர் தம்மிடம் நேருக்கு நேர் வந்து கூப்பாடு போட்டு மிரட்டியதை பற்றி இறைமுடிமணியிடம் கூறினார் சர்மா. அட, அவன் கிடக்கிறான்னு விட்டு தள்ளப்பா. அந்த ஆளுக்கு அழிவு காலம் வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன் என்று வெறுப்போடு பதில் வந்தது இறைமுடிமணியிடமிருந்து. ஷர்மா, ரவி, கமலி எல்லோரும் இறைமுடிமணியினும் சொல்லி விடை பெற்றுக்கொண்டு புறப்பட இருக்கையில் தற்செயலாக கடையின் பெஞ்சின் ஒரு மூலையில் அடுக்கியிருந்த புத்தகங்களை எடுத்து புரட்டினான் ரவி. நம்பர் 1 ஆதிசங்கரரும் அவரது தத்துவங்களும், பிரம்மஸ்ரீ சுப்பிரமணிய சாஸ்திரி எழுதியது. 2வது போதாயனியமும் பஞ்சாத்திர வைகானச வழிபாட்டு முறைகளும். உபய வேதாந்தி ஸ்ரீ வைஷ்ணவ சண்டமாரதம் பிரதிவாதி பயங்கரம் கோலூர் கோபாலாச்சாரியார் எழுதியது. 3வது அண்டகோள விருத்தி மதுரை தமிழ்ச்சங்க கலாசாலை பிரதம ஆசிரியர் ஸ்ரீ உவே திரு நாராயண ஐயங்கார் சுவாமிகளால் இயற்றியது என்று 3 புத்தகங்கள் அடுக்காக இருந்தன. என்ன தம்பி அப்படி பார்க்குறீங்க? நம்மளது தான் படிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் என்று அர்த்த புஷ்டியோடு சிரித்து கொண்டே ரவியிடம் சொன்னார் இறைமுடிமணி. ஒன்றுமில்லை, சும்மா பார்த்தேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டான் ரவி. தேர்முனை திரும்பியதும் தந்தையிடம் கேட்டான் அவன். இதெல்லாம் ராகு காலத்திலே புது கடை தொடங்குற ஒருத்தர் படிக்கிற புஸ்தகங்களான்னு நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகத்தான் இருக்கப்பா.
இதில் ஆச்சரியம் என்ன? எல்லா விஷயங்களையும் வேறுப்பில்லாமல் தெரிஞ்சுக்கணுங்கிற சுத்தமான ஞான வேட்கை அவனுக்கு உண்டு. அவனோடு இந்த முரண்பாடுகளுக்கு நடுவேயும் ஒரு முழுமை இருக்கு. அவை ரொம்பவும் ரம்மியமான முரண்பாடுகளாக இருக்கப்பா. இவரையும் நினச்சிட்டு திணையிலே ஊர் சோம்பேறிகளோடு சீட்டாண்டிட்டு புகையிலை குதைப்பிட்டு பிண்டு இருக்கிற சீமாவையரையும் நினைச்சா ஞான வேட்கையும் ஜாதிக்கும் சம்பந்தமே இல்லைன்னு கூட தோன்றது இல்லையா? ரவி கேட்டான். ஷர்மா அதற்கு அப்போது உடனே அவனிடம் பதில் எதுவும் சொல்லவில்லை. ரவியின் வினாவுக்கு தந்தை பிறகு பதில் சொல்லாவிட்டாலும் அந்த வினாவை பற்றி அவர் சிந்திக்கிறார் என்பதே அவனுக்கு திருப்தியாக இருந்தது. அதை உடனே அவர் பதில் சொல்லி மறுப்பார் என்று அவன் எதிர்பார்த்தது தான் நடக்கவில்லை. அவர்கள் மூவரும் வீடு திரும்பியதுமே சீமாவையரின் துஷ்பிரசார வலிமை ஷர்மாவுக்கு தெரியும்படியான நிகழ்ச்சி ஒன்றும் நடந்தது. ரவியும் கமலியும் ஷர்மாவும் வீட்டு படியேறி உள்ளே நுழைந்த போதே திண்ணையில் அக்ரஹாரத்தின் 3 தெருக்களையும் சேர்ந்த பிரமுகர்கள் சிலர் ஷர்மாவை எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஷர்மா அப்படியே அவர்களை வரவேற்று முகமன் வார்த்தைகள் கூறி அவர்களோடு திண்ணையில் அமர்ந்து கொண்டார். ரவியும் கமலியும் அவர்களுக்கு ஊடே நடந்து அவர்களை கடந்து தான் வீட்டிற்குள்ளே செல்ல வேண்டியிருந்தது. அப்போது வந்திருந்தவர்களின் முகங்களை ஒவ்வொன்றாக பார்த்த போதே ஷர்மாவால் அவர்கள் எதற்கு வந்திருக்கக்கூடும் என்பதை சுலபமாகவே அனுமானித்து கொள்ள முடிந்தது. பஜனை மடத்து பத்மநாப ஐயர், வேத தர்ம சபை காரியதர்சி ஹரஹர கணப்பாடிகள், கர்ண மாத்ருபூதம் விராசுதார் சுவாமிநாதன் ஆகியோர் வந்திருந்தார்கள். ஹரிஹர கணப்பாடிகள் தான் முதலில் ஆரம்பித்தார். எப்போ அது பொது சொத்து நாச்சோ அப்போ நீர் ஸ்ரீமடத்துக்கு வேண்டியவா 4 பேரை கலந்து பேசி அக்ரஹாரத்து மனுஷாலே யாராவது கடை வச்சு பராமரிக்க தயாரா இருக்காளா இல்லையான்னு முதல்ல தெரிஞ்சிட்ட அப்புறம் வெளியிலே வாடகைக்கு விட வேண்டாமோ? ஷர்மா பொறுமையாக இதற்கு சமாதானம் சொன்னார். ஆனால் அப்போது அங்கு வந்திருந்த யாரும் அவரது சமாதானத்தை ஏற்கவில்லை. ஒரு டெண்டர் நோட்டீஸ் ஒட்டி ஏலம் போட்டு இன்னும் அதிக வாடகைக்கு விட்டு இருக்கலாம். தெய்வ பக்தி இல்லாத மனுஷாலுக்கு விட்டிருக்க வேண்டாம் என்றார் பஜனை மடம் பத்மநாபன். ஸ்ரீமடத்தில் எழுதி கேட்டதுக்கு மனுஷா யாராக இருந்தாலும் பரவாயில்லை, வாடகை ஒழுங்காக கொடுக்குற யோக்கியமான பார்ட்டிக்கு விடலாம்னு பதில் வந்தது. அதான் விட்டேன். இத்தனை பெரிய ஊர்லே அந்த சூனாமானாக்காரன் தான் யோக்கியமானவனா உமக்கு கிடைக்கணுமோ? ஒருத்தர் யார் என்கிறதை விட எப்படிப்பட்டவருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் உம்மை திருப்பி கேட்குறோம். இப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுத்தான் அவனுக்கு இந்த இடத்தை வீட்டீரா? விவாதம் வளர்ந்தது. அவர்கள் அனைவரும் சீமாவாயரால் தூளவிடப்பட்டு புறப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்பது தெளிவாகவே தெரிந்தது. போகிற போது ஷர்மாவை கடுமையான வார்த்தைகளால் கண்டித்துவிட்டு எழுந்திருந்து போனார்கள் அவர்கள். அன்று பிற்பகலில் ஷர்மா ஏதோ காரியமாக பூமிநாதபுரம் புறப்பட்டு போயிருந்தார். வசந்தி வந்திருந்தாள். ஒரு வாரத்தில் தான் பம்பாய் போக வேண்டியிருக்கும் என்று அவள் தெரிவிக்கவே கமலி அவளிடம் சில யோசனைகள் கேட்டாள். கமலிக்கு யோசனைகள் கூறியதோடு காமாட்சி மாமி கட்டி கொள்கிற மாதிரி புடவை கட்டி கொள்வது எப்படி என்று அவளை வற்புறுத்தி கேட்கவே அதையும் அவளுக்கு கற்றுக் கொடுத்தாள் வசந்தி. அப்போது ரவி எங்கேயோ வெளியே போயிருந்தான். ஆகவே மனம் விட்டு பேசிக்கொள்ள அவர்களுக்கு வசதியாக இருந்தது. ஷர்மாவின் குடும்பத்தை போன்ற மிகவும் வைதிகமான குடும்பங்கள், பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள் பற்றி புத்தகங்களில் படித்தும் ரவியிடம் கேட்டும் கமலி நிறைய அறிந்திருந்தும் சில நுணுக்கமான சந்தேகங்கள் அவளுக்கு எண்ணம் இருந்தன. அப்படிப்பட்டவற்றை அவள் வசந்தியிடம் இப்போது கேட்டறிந்தாள். அதில் ஒன்று மிகவும் நாசுக்கானது. வசந்தி அதற்கு தெளிவாகவே பதில் சொன்னாள். கமலியை முன்னெச்சரிக்கை செய்து வைத்தாள். அப்படி நாட்களில் இந்த வீட்டு வழக்கப்படி பின்னால் கொள்ளை பக்கம் தனி அறை ஒன்று இருக்குது. அதில் போய் இருந்துக்க வேண்டியது தான். நிறைய புஸ்தகம் எடுத்து வச்சுக்கோ, படி. குளிக்கிற நாள் வர்ற வரை ஒரு ஜெயில் மாதிரி தானே வச்சுக்கோயேன். தான் காமாட்சி அம்மாளுக்கு திருப்தியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொன்றாய் தூண்டி விசாரித்து அறிந்து கொண்டாள் கமலி. தான் அந்த விளக்கு ஏற்றியதனால் காமாட்சி அம்மாள் செய்த சிறு பூசல். ரவியின் தந்தை தன்னிடம் 1 வருஷத்துக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க உனக்கு வசதிப்படுமா என்று தன்னை கேட்டது எல்லாவற்றையும் வசந்தியிடம் மனமிட்டு சொல்லிய பின்பே ஒவ்வொன்றாக யோசனை கேட்டிருந்தாள் கமலி. ரொம்ப சிரமமாக இருந்தால்
எங்கள் வீட்டு மாடிக்கு போயிடு, நான் அப்பாட்ட சொல்லிட்டு போகிறேன் என்று வசந்தி கூறியதற்கு கமலி ஒப்புக்கொள்ளவில்லை. பார்க்கலாம், அதற்கு அவசியம் நேராது வசந்தி என்றால் கமலி. புத்தகத்தில் படித்து தெரிந்து கொண்டிருப்பதை தவிர பூஜை புனஸ்காரங்கள் பற்றியும் வசந்தியிடம் நிறைய கேட்டறிந்து கொண்டாள் கமலி. நீ கொல்லை பக்கத்து அறையிலே போய் உட்கார்றப்போ பார்வை வேணும்னா ஸ்கூலுக்கு லீவு போட சொல்லி உனக்கு துணைக்கி வச்சுக்கோ, பல்லாங்குழி சோழி எல்லாம் ஆடலாம் என்று சீர்த்தபடி கூறினாள் வசந்தி. துணை எதற்கு, எனக்கு என்ன பயமா என்று கேட்டாள் கமலி. அவள் விருப்பப்படியே அன்று முன்னிரவில் அவளை பூமிநாதபுரத்திலிருந்து பெரிய சிவன் கோயிலுக்கு அழைத்து போனாள் வசந்தி. கையிலே தேங்காய், பழம், பூ, ஊதுபத்தி அடங்கிய பூஜை கூடையுடன் வெள்ளைக்காரி ஒருத்தி புடையும் குங்குமம் திலகமாக கோவிலுக்கு வந்ததை பெரிய அதிசயமாக பார்த்தார்கள் சங்கரமங்கலம் பூமிநாதபுரத்து கிராமத்து மக்கள். கோவிலிருந்த சிற்பங்களை பற்றி அவற்றின் திருவிளையாடல் கதை குறிப்புகளை எல்லாம் வசந்தி கமலிக்கு விளக்கி கூறினாள். வசந்தியோட கற்ப கிரகத்துக்கு நெருக்கமாக ஆலயத்திற்குள் சென்று சர்மாவின் குடும்ப சேமத்துக்காக என்று அர்ச்சனையும் செய்து வழிபட்டு பிரசாதம் வாங்கி கொண்டு திரும்பினாள் கமலி. பூமிநாதபுரம் சிவன் கோவிலிலும் அதன் அழகும் அமைதியும் 1000 கால் மண்டப முகப்பில் இருந்த சிற்பங்களும் கமலிக்கு மிக மிக பிடித்திருந்தன.